அப்ப அப்பனை பொறுத்தளவுல என்னன்னா, கல்லெறிஞ்சாச்சுன்னா டியூப்ல கருப்பு புகை வரும். பைய ஆட்சியில என்ன அப்படின்னு சொன்னா, வெடிகுண்டு சிலிண்டராக மாறும். காசால இஸ்ரேலை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் உண்டு இடம். வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. அப்ப இந்த பாரத நாட்டில் இந்துக்களை கொல்லறவை நான் கொல்லதுக்கு வெற்றி முழக்க ஊர்வலம் நடந்தது கல்கட்டால. இது என்னைக்கு நடந்ததுன்னா, பங்களாதேஷ் ஆட்சி கவுப்புக்கு அடுத்த நாள் நடந்தது. ஆனால் இந்த 28 சீட்டிலே யார் ஜெயிச்சான்னா, முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை பிறந்தே தீர்வேங்கிற துலுக்கன் ஜெயிச்சா. இந்த நாடு ஒரு நாடு, ஹிந்து முஸ்லீம் பாய் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் 28லையும் தோத்துது. பங்களாதேஷில் அவர் சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு நம்ம ஊர்ல இருக்கான். உலகம் முழுக்க டீஸ்டபிலைஸ் பண்ணக்கூடிய சீனாக்காரன் நம்ம ஊர்ல இருக்கான். இதுக்கு பேர் டெமோகிராபிக் இன்வேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். 1980 இருந்து 83 வரை கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்க வேண்டும் என்ற கலவரம் நடந்தது. திட்டமிட்டு கிறிஸ்தவர்கள் கலவரம் செய்தார்கள். ஹிந்து அமைப்புகள் அந்த மாவட்டத்தை காப்பாற்றியது. எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்ற சிறப்புரையாற்ற வருகின்றார் நம்முடைய அன்பு சகோதரர் வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள். என்னோட வாய்ஸ்ரா என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டவர். அவர் கட்டளைக்கிணங்க ஒவ்வொரு நொடியும் இந்து சமுதாயத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்து சமுதாயத்தில் நடக்கின்ற எந்த விஷயமானாலும் உடனடியாக களத்திலே இறங்கி நாடி துடிப்பை அறிந்து நேர்மையான ஆதாரமான விஷயங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்வர். ஸ்ரீ டிவி மூலமாக ஹிந்து சமுதாயத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும், அதே போல ஹிந்து குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், இந்து சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல ஆவணங்களை தயார் செய்து ஸ்ரீ டிவி மூலம் இந்து சமுதாய விழிப்புணர்வு எடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் பால கௌதமன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். மரியாதைக்குரிய ஸ்ரீ ஐயர் அவர்களே, ஜெயராம் அண்ணா, நம்பி அண்ணா, எம்என் சாமி அண்ணா, ப்ரொஃபசர் சுப்பிரமணியம் அவர்கள் நாகர்கோயிலிருந்து வந்திருக்காங்க, நிரஞ்சன், என்ன நம்ம சாமி வந்திருக்காங்க, கார்த்திக், கோபிநாத், அப்புறம் வந்திருக்காங்க. ஆகன்னா அது வேற மாதிரி ஆகி போயிடும். அதனால எல்லாரும் நேம தெரிஞ்சவங்க, அதனால எல்லாரும் பேரையும் நான் சொன்ன நேரமாகும். ஸ்ரீ ஐயர் அவர்கள் சொல்லும் போது முதல்ல என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இந்த பங்களாதேஷ் பிரச்சனைக்கு ISIS கூட ஒரு பெரிய அயோக்கிய பேர் இருக்கான். அவன் HUT அப்படின்னு அந்த அமைப்புக்குள்ள பேரையும் அவர் சொல்லிட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னா, அமெரிக்கா அங்க இருந்து வந்து கண்டுபிடிச்சு விட்டான்னு. இவங்களை எங்கேயும் பிடிக்கல, எங்க ஊர் ராயப்பேட்டையில தான் பிடிச்சாங்க லேட்டஸ்டா நான் சொல்றேன். அதனால எங்களுக்கு டாக்கா எல்லாம் போக வேண்டாம், எங்க கோபாலபுரத்துல போய் கேட்டாச்சுன்னா எங்கெங்க யார் யாரும் இருப்பாங்கன்னு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதனால பிரச்சனை. அதனால HUT-காரங்க எங்க இருந்தாச்சான்னு பார்த்தா எங்க ஊர்ல கலவரம். வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆள் யாருன்னு நான் சுட்டி காட்ட விரும்பல. காவல்துறையிலிருந்து 1-2 நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன், இவங்களை பிடிச்ச உடனே நம்ம தமிழ்நாட்டுல என்ன போட்டாங்கன்னா பேப்பர், அது காவல்துறை சொன்னதாக போட்டாங்க. இந்த அமைப்பு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்றே தெரியவில்லையா யாருக்கு? தமிழ்நாடு போலீஸ். இந்த மாதிரி அமைப்புகள் இங்க வேலை செய்துகிட்டு இருக்குன்னு 2016 ஆவணப்படத்தை இந்து முன்னணி வெளியிட்டு கதறும் போது காதுல என்னத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல அதுக்கு வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நான் இங்க சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு வங்கதேச பிரிவினைக்கு காரணம் ISIS-க்கும் மேலான பயங்கரவாத அமைப்பு HUT என்பது உண்மைன்னா, அந்த HUT இருக்கிற இடம் இந்த தமிழ்நாடுன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வெட்கப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் இதுக்கு ஒரு முதல்வர், போலீஸ் துறை அவர் கையில தான் இருக்கு. அவர் அப்பப்போ ஒரு அறிக்கை விடுவார், அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார். ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட். நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். எனக்கு புரியல. சர்வாதிகாரியாக மாறினாரு, சாதிக் பாட்சா கொண்டு குவிச்சுட்டான். திடீர்னு சர்வாதிகாரியாக மாறுவேன்னாரு. கள்ளக்குறிச்சியில் ஒரு 7 டிக்கெட் வாங்கிடுச்சு. சரி, இன்னும் சர்வாதிகாரியான அதுக்கு முன்னாடி விழுப்புரத்துல கொஞ்சம் போடுச்சு, மரக்காணத்துல கொஞ்சம் போகுது. இவர் ஒவ்வொரு தரம் சர்வாதிகாரி ஆகும் போது என்ன வருதுன்னா, ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்து குண்டை வைக்கிறான். இது கூட ஒரு 10 மந்திரிய அங்க வெடிச்சது சிலிண்டர், குண்டு இல்லை. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னு, இந்த மந்திரி சொல்லுவோம், நல்ல காலம் அந்த கேஸை என்னையே எடுத்தது.
இல்லைன்னா அவன் தெளிவா சொல்லிருப்பான் இது சிலிண்டர் தானே. எனக்கு ஒரு நேரடி அனுபவம் 1996 நினைக்கிறேன், 96ல் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை விதிச்சார்கள். தடை விதிக்கும் போது நம்ம வீரத்துறை அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக, நானா இருக்கார் அதனால அவருக்கும் தெரியும், அந்த நேரத்தில் அவரும் கூட இருந்தார், ஒவ்வொரு கோயிலாக திருவள்ளிக்கேணி ராயப்பேட்டையை சுற்றி கோபால்ஜி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ பாலு நம்ம காரை ஓட்டிக்கிட்டு இருந்தா, அப்படி அந்த ராயப்பேட்டையில் வந்துச்சு. முன்னாடி ஒரு ஆட்டோவில் நம்ம பேசுறதை அறிவிக்கணும். அதுக்கப்புறம் கோபால்ஜி கார்ல இருந்து இறங்கி பேசுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்தது. முதல்ல நான் தான் நீ ஆட்டோவில் பேசினேன். கோபால்ஜி கார்ல இருந்து இறங்கின உடனே என்ன பண்ணோம்னா, அங்கேருந்து இந்த பெட்ரோல் குண்டை தூக்கி அடித்தான். மாமரந்தீங்கள்ல அந்த சம்பவத்தில் அடிச்ச உடனே என்ன, கார்ல கோபால்ஜி இறங்கியாச்சு, கார் போயிடுச்சு. அந்த பின்னாடி எஸ்கார்ட் வண்டியில வந்த போலீஸ்காரங்க ஓடிட்டாங்க. நடந்து நான் ஐ விட்னஸ். பிஎம் ஸ்ட்ரீட்ல வச்சுதான் நடந்தது. பிஎம் ஸ்ட்ரீட் நாகாத்தம்மன் கோயில். அப்புறம் நம்ம கோபால்ஜி நாகாத்தம்மன் கோயில் பின்னாடி கொண்டு வந்து கிடைச்சதை வச்சு நம்மளும் திரும்பி காப்பாற்றணும் இல்ல. அப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வெள்ளை கலர் அந்த அம்பாசிடர் கார், அதுல அந்த வெடிகுண்டு வெடிச்ச அந்த இடத்துல அந்த கருப்பு புகையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அடுத்த கொஞ்ச நாள்ல பேப்பர்ல வந்தது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு செய்தார்களாம். ஆய்வு செய்து எந்த வெடிகுண்டும் வீசப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், அதான் ரிப்போர்ட். எனக்கு தெரியாத சயின்ஸ். ஸ்ரீஹர் ஏதோ நிறைய பேட்டன்ட் வாங்கினவர், அவர்கிட்ட கேட்கணும் இப்படியே தான் பேட்டன்ட் அமெரிக்கால எங்கேயும் கொடுக்குறாங்களான்னு. கல்ல விட்டு எரிஞ்சான் டியூப்லைட்ல. டியூப்லைட் வெடிச்சு அதுல இருந்து வந்த புகையில கருப்பாச்சு. இந்த டியூப்லைட்ல ஒருத்தன் கல்ல விட்டு எறிஞ்சா அதுல இருந்து வெள்ளை கலரா ஐயா வரும், கருப்பு கலரா எங்க ஐயா வரும். பாருங்க, டியூப்லைட்ல வெறும் கிளாஸ், அதுக்கு மேல இந்த வெள்ளை கலர்ல அந்த கோட்டிங் இருக்கிறனால நமக்கு லைட்டு வெளிச்சமா தெரியுது. அதான சார் சயின்ஸ்? நீங்க சயின்ஸ் படிச்சோ. ஆனா இப்படி ஒரு ரிப்போர்ட் அந்த காலத்திலேயே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்துச்சு. அப்ப கருணாநிதி அப்ப ஆட்சியில் இருந்தார். அப்பனை பொறுத்தளவுல என்னன்னா, கல்லெறிஞ்சாச்சுன்னா டியூப்ல கருப்பு புகை வரும். பையன் ஆட்சியில என்ன அப்படின்னு சொன்னா, வெடிகுண்டு சிலிண்டராக மாறும். இந்த மாதிரி ஒரு அறிவியல் அறிவு உள்ள ஒரு ஆட்சின்னு உண்டுன்னா தமிழ்நாட்டில் இப்ப நடக்கக்கூடிய இந்த கேடுகெட்ட ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அப்ப இவர் சொல்லும் போது பல விஷயங்களை சொன்னார். மாலத்தீவு, பாகிஸ்தான், அங்க இங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கிஷான் பார்த்தாக அமெரிக்கால ஒத்த. ஆனா இந்த அம்புட்டு பயிர்களும் ஆடக்கூடிய ஊர் எங்க ஊர் தான் சார். அம்புட்டு பயிர்களும் ஒட்டு மொத்தமா இங்க இருக்கான். பிச்சு நல்லா இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம், எக்காரணம் கொண்டு காலிலே எல்பிடபிள்யூனா கூட எங்க அம்பையர் அவுட்டு கொடுக்க மாட்டார். அப்படியே பால் நேர ஸ்டிக்கலவே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நோ பால்னு தூக்கி போடுவாரு. அதுதான் எங்க ஊரோட அம்பையர் அம்புட்டு வேறும். ஏன்னா எங்க ஊர்ல விசித்திரமான ஜட்ஜுகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். விசித்திரமா எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. மார்க்கெட் காஜுன்னு ஒருத்தர், மார்க்கண்டேய கஜ்ஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கேஸ் போச்சு. என்னடா இந்த நாட்டோட சட்டம் என்னடா சொல்லுதுன்னு, அந்த நாட்டில் வரக்கூடிய வரி பணத்தை எந்த மதத்துக்காக வேண்டி செலவு பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ஆள் கேஸ் போட்டார், ஒரு பிஜேபி எம்பி ஒருத்தர். ஏன்டா இந்த ஹஜ்ஜு பயணத்துக்கு போறானடா, அது துலுக்கனுக்கு மட்டும்தானடா செலவாகுது, அப்ப இந்த நாட்டின் சட்டத்துக்கு விரோதமான. உடனே நம்மால் என்ன பண்ணாரு, ரூம் போட்டு யோசிச்சார். ஒரு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னார். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னார்னா, எவ்வளவோ கோடி ரூபா அந்த நாட்டுக்கு வருது, அதுல கொஞ்சம் தானே செலவு பண்றாங்க, அதனால அது தப்பு கிடையாது, நிறைய நீ கொடுத்தா தப்புன்னு. அப்பம் பார்த்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கேஸ் என்னன்னா, ஒரு ஆள் 1.25 லட்சம் கோடி ரூபாய் திருடி போட்டான்னு ஒரு மந்திரி, அவர் பேர் என்ன, ஆர் ஆசான். இன்னொரு கேஸ் இங்க நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல. அதுவும் அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. 66 கோடி ரூபாய் திருடி போட்டாங்கன்னு ஒரு அம்மாவுக்கு மேல கேஸ். அந்த அம்மா வேற என்ன, ஜெயலலிதான்னு பேரு. திடீர்னு பார்த்தா போயஸ் கார்டன் அவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். என்னன்னு, இந்த ஜட்ஜிட்ட தான் எங்க கேஸ் வரணும். ஏன்னு, 1.25 லட்சம் கோடி ரூபாய் அவன் திருடினால அது குத்தம், 66 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன விட்டுருவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அப்படிதானே லாஜிக். ஏன்னா இவ்வளவு பணத்துல பிக் பாக்கெட் அடிச்சா தப்பு கிடையாது, மொத்தமா வீட்டுக்குள்ள போய் கொள்ளையடிச்சா தான் தப்பு. இப்படி விசித்திரமான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரக்கூடிய நாடு எங்க நாடு. அதனால எங்க ஊர் அம்பையர்களை நம்பி நாங்க ஒன்றும் பண்ண முடியாது.
காசை கூட மாத்தி போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்பையர் கூட்டம். அதனால எங்க பிச்சில் எல்லாரும் விளையாடித்தானே ஆகணும். அதனாலதான் நாங்கள்லாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறோம். அதுக்கு இன்னொரு வரி என்னன்னா, இருக்கிறவனை ஒழிக்கிற தமிழகம்னு அர்த்தம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் துல்லியமா கவனிக்கணும். ஹிந்து முன்னணி பேரியக்கம் சார்பாக திங்கட்கிழமை வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. இது இன்னைக்கு திங்கட்கிழமை. வெள்ளிக்கு, அதாவது வியாழன் வெள்ளிக்கிட்ட இந்த பங்களாதேஷ் பிரச்சனை வந்த நேரத்துல தமிழ்நாட்டில் பல இடங்களில் போராட்டம் நடந்தது. யாருன்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா, இந்த 10 கோடிக்கு விற்கக்கூடிய ஒரு கட்சி பேர் என்ன, ஜடேசாரி, வலதுசாரி, காஞ்சிபுரம் சாரி, வாயில் சாரி, பூனம் சாரி, அப்படி ஒரு 8-10 இருக்கு. அது எங்க போனாலும் ஒரு அட்டாச்மெண்ட். அது அந்த ஃப்ரீ அட்டாச்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துச்சு. எதுக்குடா போராட்டம்னு? காசாவில் இஸ்ரேலை கண்டித்து போராட்டம். எனக்கு புரியல. காசால இஸ்ரேலை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் உண்டு இடம். வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. இது என்னங்க நியாயம்? அப்புறம் இப்ப ஒரு புதுசா ஒண்ணு என்ன, தேசிய கொடியை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. இந்த சிரியால சண்டை நடந்தது. 2 துணுக்கப்பயலுக்கு இடையில தான் சண்டை. வெளியாளுக்கு இவனுக்கு ஒன்றும் சண்டை கிடையாது. இந்த 2 துணுக்களுக்கும் சண்டை நடக்கும் போது சிரியாவில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் மெட்ராஸ்ல ஊர்வலம், அதுக்கு பர்மிஷன் கொடுத்தான். எப்படிடா முடியும்? ஏன்னா 2 துணுக்கம் இருந்தா ஒத்தனை வெட்டிக்கிறது தான்டா மரபே. அவனுக்கு இடையில ஒற்றுமை நடத்துறது எதுக்கடா? நீ எங்க ஊர்ல நீ ஊர்வலத்தை நடத்தணும். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுப்பியா? எங்க தொப்புள் கொடி உறவு சாகரத்துக்கு இந்த நாட்டில் எனக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால பர்மிஷன் இருக்கு, ஆஸ்திரேலியால போராட்டம் நடத்துறாங்க, கனடால நடத்துறாங்க, இங்கிலாந்துல நடத்துறாங்க. அப்ப அந்த நாட்டிலெல்லாம் நடத்த முடியுது, ஆனா இந்தியாவில் நடத்த முடியாது. அப்போ நாங்க எந்த அம்பையர்கிட்ட போய் கேட்கறது? அதுக்கப்புறம் இப்ப சொல்லாங்க, நீங்க கேஸ் போட்டு வேண்டாம் வாங்கிக்கிங்க. ஏண்டா அப்ப கோர்ட், அப்ப ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு இதுல இப்ப என்ன, RSS ரூட் மார்ச் நடத்தணுமா? கோர்ட்ல போய் வாங்கிக்கோ. இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா? கோர்ட்ல போய் வாங்கிக்கோ. இதுக்கு போனோமா? கோர்ட்ல போய் வாங்கிக்கோ. பேசாம DGP கமிஷனர் ரிசைன் பண்ணிருங்க, கோர்ட்டிலேயே வச்சிருவோம். எங்களுக்கும் கஷ்டம் இல்லை. நீ எதுனாலும் கோர்ட்டுக்கு போய் சொல்ற. எதுக்கு ஸ்டாலின் ஒரு ஆளை மந்திரியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்துக்கு நானும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டோட நேரமும் செலவு பண்ணி, இதுக்கு டைப் அடிக்கிறதுக்கெல்லாம் காசும் செலவு பண்ணி, இதுக்கு 10 ஊர்ல செலவு பண்ணிக்கிட்டு போகுதுக்கு பேசாம இருக்கிற காவல்துறையை கலைச்சிட்டு பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, ஜட்ஜு கையில காவல்துறையை ஒப்படைச்சிருங்க. எங்க விஷயங்கள்லாம் கோர்ட்டே டீல் பண்ணட்டும். ஏன்னா கேட்டா கோர்ட்டுக்கு தானே போய் சொல்றாங்க. எதுக்கு நம்ம இன்னும் 4 தரம் செலவு பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு? இந்த கேஸ் நடத்துறதுக்கு ஒரு 10 கவர்மெண்ட் வக்கீல போடுவான். அந்த கவர்மெண்ட் வக்கீல் கோர்ட்ல போய் வாய்தா வாங்கிட்டு வரதுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸை போடுவான். அதுக்கு நம்ம வரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த சொல்ல? டைரக்டா அங்கேயே போயிடலானே. அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்துக்களுக்கு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு கூட இந்த தமிழகத்தில் நமக்கு அனுமதி இல்லைங்கக்கூடிய ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்துக்களுக்கு அழுவதற்கு கூட உரிமை இல்லை. இதே நேரத்தில் இன்னொருத்தன் சொல்றான், இந்த நாட்டில் பாருங்க, அது இவங்க ஊருக்காரங்க தான் நிறைய சொல்லுவாங்க, அமெரிக்காக்காரங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, உலகத்தில் உள்ள மத சுதந்திரத்தை எல்லாம் அவங்க தான் போட்டு குக்கர்ல போட்டு அது ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறவங்க அவங்க தான். ஆமா, அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, மைனாரிட்டிகள் வாழ்வதற்கு அதிகம் பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா. அமெரிக்கால இருந்து நான் என்ன சொல்றேன்னா, பாதுகாப்பு இல்லை இல்லை, 50 பேரும் போக வேண்டியதுடா. உனக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை. ஏன்டா நீ தானடா அங்க இருந்து இங்க வர்ற? எங்கேயாவது வர இந்தியாக்காரன் பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ இல்லீகல் இமிகிரண்டா இருக்கான்னு 10 பேரை நீ காட்டு. எங்க ஊர்ல தெருவுக்கு 10 பேரை காட்டுவேன்னு 2 கோடி பேர் இடம் அங்க இருக்கிய. அப்ப உனக்கு அங்கதான் பாதுகாப்புன்னா நீ எதுக்கு அப்ப இங்க தொலையணும்? நீ அங்கே இருக்க வேண்டியதானே. அப்போ இந்த மாதிரி துஷ்பிரச்சாரங்கள் நடப்பதற்கு அடித்தளமாகவும் இன்று தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம சாதாரணமா இந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோம்.
தமிழ்நாட்டில் நம்ம தகவல் படி கிட்டத்தட்ட 20 to 30 லட்சம் வங்கதேசத்தினர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு கணக்கு நமக்கு தெரியுது. ஆனால் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. இன்னும் 1-2 வருஷத்தில் நம்ம அதை உறுதிப்படுத்திடுவோம். ஏன்னா ஏற்கனவே வெங்கடாதிரி அவர்கள் சொல்லும்போது ஒரு ஆய்வை பற்றி சொன்னார். டைம் எடுக்கும். அதை நம்ம உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையில நீங்க நல்லா கவனிக்கணும். பங்களாதேஷ் பிரச்சனை நடந்த உடனே அடுத்த நாள் கல்கட்டால ஒரு ரேலி நடக்குது. துலுக்கனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஊர்வலம். நீங்க தான் அந்த வீடியோவை கூட நீங்க பி குருஸ்ல போட்டு காட்டினீங்க. கல்கட்டால எல்லா முஸ்லிம்ஸும் ஒரு ரேலி, ஞாபகம் இருக்குல்ல? சரி, அன்னைக்கு ஒரு ரேலி நடந்தது. அப்ப இந்த பாரத நாட்டில் ஹிந்துக்களை கொல்லறவை நான் கொன்னதுக்கு வெற்றி முழக்க ஊர்வலம் நடந்தது கல்கட்டால. இது என்னைக்கு நடந்ததுன்னா பங்களாதேஷ் ஆட்சி கவுப்புக்கு அடுத்த நாள் நடந்தது. அப்போ அந்த நாட்டில் ஒருத்தனை கொன்னதுக்கு வெற்றி ஊர்வலம் நடத்துவதற்கு இந்த நாட்டில் அனுமதி உண்டு. ஆனால் அந்த நாட்டில் இறந்த என் சொந்தத்திற்காக அழுவதற்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இந்த நம்ம நாடு இருந்து கொண்டு இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம நினைக்க கூடாது. ஏன் இந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்றேன்னா, இதுவும் இந்த நாட்டின் பிரிவினைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, 1947 ஆகஸ்ட் 14 இந்த நாடு பிரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு வருஷம் முன்னாடி துலுக்க நேரடி நடவடிக்கைன்னு ஒன்று நடத்தினான். அந்த நேரடி நடவடிக்கை ஆரம்பிச்ச இடம் கல்கட்டா. அன்னைக்கு கல்கட்டால துலுக்க எத்தனை % பாப்புலேஷன் இருந்தானோ அந்த பாப்புலேஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம் பாப்புலேஷனாக கல்கட்டாவில் மாறிவிட்டது. ஜனத்தொகை 47க்கு இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆட்சியில் இருக்கிறவன் மாறி இருக்கலாம், வெள்ளக்காரனுக்கு பதில் நம்மால் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். துலுக்கன் ஜனத்தொகை எப்ப 46 இருக்கிற ஜனத்தொகை வந்ததோ உடனே கல்கட்டாவில் இன்னைக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, 46க்கு முன்னாடி இருந்த துலுக்க மனோநிலையும் இன்னைக்குள்ள துலுக்க மனோநிலையிலேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 1946 நேரடி நடவடிக்கையோடு கூட்டம் நடந்தது. இதோ இந்த திருவள்ளிக்கேணியில பதிவாகி இருக்கிறது. இந்த பதிவை நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தில் கட்டுரையாகவும் நம்ம எழுதியிருக்கோம். அன்றைக்கு கூட்டத்தில் பேசியது யாரு அப்படின்னு சொன்னா, முகமது இஸ்மாயில் என்ற காயிதே மில்லத். முகமது இஸ்மாயில் என்ற காயிதே மில்லத் அன்று பேசின பேச்சு என்ன அப்படின்னு சொன்னா, நேரடி நடவடிக்கைக்கு நாங்கள் தயார், அரசாங்கம் பணியவில்லை என்றால் எப்படி பணிய வைக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். இவர் பேசினது ரெக்கார்டட் இருக்கு. எதற்காக இதை சொல்றேன்னா, இது முடிஞ்ச உடனே இங்க ஒரு தேர்தல் நடந்தது, ப்ரொவின்சியல், எல்லா ப்ராவின்ஸுக்கும் சேர்ந்து. அப்ப இரட்டை வாக்குரிமை உண்டு இந்தியால. அப்ப துலுக்கனுக்கு மட்டும் 2 ஓட்டு, அப்பமே அவனுக்கு 2, அப்பமும் நமக்கு 1 தான். இப்ப அவர்களுக்கு 4 ஆயிடுச்சு சட்டத்துப்படி. அந்த இரட்டை வாக்குரிமையில எப்படின்னா, ஒரு ஓட்டு அவன் காமனா எல்லா தொகுதிக்கும் ஓட்டு போடுவான், இன்னொன்னு துலுக்கனுக்கு மட்டும் துலுக்க கேண்டிடேட்டுக்கு போடுவான். அப்ப இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில மொத்தம் 28 சீட்டு துலுக்கனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டு. இந்த 28 சீட்டும் பாகிஸ்தானுக்குள்ள எல்லை பக்கத்திலேயே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாளையங்கோட்டையில் ஆரம்பிச்சு ஒரிசா பெஹ்ராம்பூர் வர எதுவும் பாகிஸ்தான் பக்கமும் கிடையாது, பங்களாதேஷ் பக்கமும் கிடையாது. ஆனால் இந்த 28 சீட்டிலேயே யாரு ஜெயிச்சான்னா முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை பிறந்தே தீர்வேங்கிற துலுக்கன் ஜெயிச்சா, இந்த நாடு ஒரு நாடு, ஹிந்து முஸ்லீம் பாய் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் 28லையும் தோத்துது. இது இந்த நாட்டின் வரலாறு. இப்ப பாருங்க, இப்ப நடந்து முடிந்த பொது தேர்தல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் துலுக்கம் கணிசமாக இருந்தாலோ அங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணியும் தோல்வியுற்றன. 46 பிரிவினைக்கு முன்னாடி துலுக்கம் எப்படி ஓட்டு போட்டாலும் அன்னைக்குதான் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏதோ நம்ம நினைக்கலாம், ஐயா நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள பாய் நல்ல பாய், பாகிஸ்தான் பாய் தான் மோசமான பாய். ஏன்டா அன்னைக்கே அவன் இதுக்கு தாண்டா ஓட்டு போட்டிருக்கான். நீ ஏதாவது வரலாறு படிச்சிருந்தேன்னா தெரியும். உன்னை பள்ளிக்கூடத்துக்கு போன அனுப்பிச்சாச்சுன்னா அண்ணாதுரைட்டு இருந்து திருடினேன்னு சொல்லக்கூடியவன முதல்வரா வச்ச எங்க இந்த நாடு உருப்பிடும்? எப்படிப்பட்ட தற்குறிகள்
விலக்கி போனதுக. இதெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் HOT தமிழகத்தில் கால் பதித்திருக்கிறது. எதை பத்தியும் கவலை கிடையாது. இன்னைக்கு இப்ப பார்த்தாச்சு அப்படின்னா ட்ரக் கிடைக்காத ஒரு பள்ளிக்கூட கேம்பஸ் ஏதாவது இருக்கான்னா நான் லென்ஸை வச்சு தேடணும். நானும் பலமுறை டிபார்ட்மெண்ட்ல பலருக்கு சொல்லிவிட்டேன், எங்கெங்கெல்லாம் விற்கிறான் பாருங்க ஐயான்னு. ஆனாலும் தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கு. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையன் வரை இப்படித்தான் போட்டுக்கிட்டு நடக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, குவார்டர் 150 ரூபா, இந்த ஐட்டம் இன்னும் சீப்பா இருக்குது. நான் 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியாச்சுன்னா எனக்கு 10 நாளைக்கு இது போகுது. அது 3 மணி நேரத்துக்கு தானே 150. அவனு எக்கனாமிஸ்ட் ஆயிட்டான். இதான் திராவிட எக்கனாமிக்ஸ். ஊரம்பட்டு இன்னைக்கு ட்ரக் இல்லாத பள்ளிக்கூடம் கிடையாதுங்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஆகிவிட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அந்த சரக்கு அடிச்சா 3 மணி நேரத்துக்கு மேல போகாதுன்னு நம்ம அடிச்சு கூட பார்க்க வேண்டாம். துரைமுருகனே சொல்லிட்டாரு, நம்ம டாஸ்மாக் சரக்குல கிக்கு குறைவா இருக்கு, அதனாலதான் ஏன் அவன் சாராயம் உட்கறான்ட்டாரு. அதனால சாராயத்துக்கு கிக்கு எவ்வளவு நேரம் நிற்கும்னு கேட்டா துரைமுருகன்ட்ட கேட்கலாம். நம்ம எதுக்கெல்லாம் மந்திரி வச்சிருக்கோம் பாருங்க. உலகத்துல ஒவ்வொரு நாளும் வச்சிருப்பான், ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருப்பான். இவன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இவன் எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட்னு. நம்ம ஆளு எவ்வளவு நேரம் கிக்கு நிற்குங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். எப்படி ஸ்பெஷலிஸ்ட் வச்ச ஒரே நாடு உண்டு நம்ம தமிழ்நாடு தான். அப்ப இவரு இதோட நிற்காதுன்னு சொல்லி இப்ப ஊரம் போட்டு இன்னைக்கு சரக்கு வந்தாச்சு. இப்ப என்ன சொல்ற, நான் சர்வாதிகாரியாக மாறி உடனடியாக நிறுத்த போகிறேன் அப்படின்னு. இதுவரை 3 தடவை அவர் சர்வாதிகாரி ஆயிட்டார். ஒவ்வொரு தரமும் சரக்கு கூடுது, சாவும் கூடுது. அப்ப இவர் சர்வாதிகாரியான என்ன நடக்கும்னு இப்ப நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா இது என்னன்னா, இது சிரிக்கிற விஷயம் இல்லை. ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஸ்ரீயர் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் பங்களாதேஷ்ல இருந்து அவங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை புல்பேக் பண்றாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் வருதுனால ஒரு பெரிய பிரச்சனை பங்களாதேஷுக்கு ஏற்படுறதுனால பங்களாதேஷ் வேற வழி இல்லாமல் காலில் கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய யுத்தம் கூட இல்லாம மோடி இன்னைக்கு பாகிஸ்தானை பிச்சைக்காரனாக்கிட்டார். செய்துட்டாரா? ஆனானப்பட்ட பாகிஸ்தானுக்கே இந்த நிலைன்னா அடுத்த வீட்டில் இருக்கிற பங்களாதேஷ் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். அது தெரிஞ்சவர் அவர் பார்த்துக்கிடுவார். அதுக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் மேல உள்ளவன் பார்த்துப்பான்னு இருந்துடக்கூடாது. அதுதான் சிக்கலே. என்ன விஷயம் நம்ம இங்க கவனிக்கணும்னா, உலகத்துல இளைஞர்களுக்குள்ள பாப்புலேஷன் அதிகம் இருக்கக்கூடிய நாடு இப்ப இந்தியா. அடுத்த 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு அசுர வளர்ச்சியை நாம் எட்டாவிட்டால் இந்த வாய்ப்பு பாரதத்தை விட்டு வெளியே போகிவிடும். அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குள்ள வேலை செய்யும் திறனை ஒழிக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இன்னைக்கு இந்த எல்லா இடத்திலையும் இந்த ட்ரக்கு கிக்கு இதெல்லாம் அனுப்பப்படுகிறது. எல்லாம் சொல்லலாம் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வருது, பஞ்சாப்ல இருந்து வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பாகிஸ்தான் 100க்கு 100 இதுக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவன் சோத்துக்கே என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மைதான். 10,000 கோடி ரூபாய்க்கு குஜராத்ல சரக்கு பிடிக்கிறாங்க. அடுத்த 6 மாசத்துல கேரளா தமிழ்நாடு பார்டர்ல 10,000 கோடி ரூபாய்க்கு பிடிக்கிறான். அந்த 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பாகிஸ்தானுக்கு கிடையாது. அப்ப எந்த நாடு இதில் காசு செலவு செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவை தவிர வேற யாரும் இதில் காசு செலவு பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. எதற்காக சீனாவை இப்ப சொல்லணும்னு கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டில் இப்ப நீங்க பல டிவிக்கள்ல, குறிப்பாக நான் தந்தி டிவி பேரே சொல்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் வருதா இல்லையான்னு தெரியல. நான் இந்த டிவியை பார்த்து இந்த நேரத்தை வீணடிக்க விரும்புறது இல்லை. சைனா ஓரியன்ட் ப்ரோக்ராம் நிறைய இந்தியன் டிவி சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. அது தந்தி டிவியில கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் வந்தது. இப்பவும் இருக்கா? இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பார்க்க போயாச்சுன்னா, தமிழ்நாட்டில இருந்து பல யூடியூபர்களை இங்க இருந்து சைனாக்கு கூட்டிட்டு போய் 1 மாசம் கோர்ஸ் 4 மாசம் கோர்ஸ் பண்ணி அங்கிருந்து திருப்பி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அப்ப சைனாவுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்க கூடியதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ட்ரக்குக்கு பின்னணியில சைனா இருக்குங்கிறதையும் கூட ஏன் இளைய பாரதம் போல உள்ள சேனல்லாம் நம்ம ஆதரிக்கணும்னா,
இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய பெரிய யூடியூப் சேனலை தொட்டு கொடுத்து அவர்கள் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய ப்ரோ பாசிட்டிவ் சைனீஸ் நியூஸ் இன்னைக்கு யூடியூப்ல வருது. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு சீன பொண்ணு தமிழ் பேசுதுன்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பேர் கூட தமிழ் பேரை வச்சுக்கிட்டு அது பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பொண்ணு பேசாலே பார்ப்பான், சீன பொண்ணு பேசாம பார்க்காமையா இருப்பேன். இது வேற நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை. அப்ப எந்த அளவு தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறதுங்கக்கூடியதான் நம்ம இன்னைக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். பங்களாதேஷில் அவர் சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு நம்ம ஊர்ல இருக்கான். உலகம் முழுக்க டீஸ்டபிலைஸ் பண்ணக்கூடிய சீனாக்காரன் நம்ம ஊர்ல இருக்கான். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள குடியேறாங்கல்ல, இது நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு இன்ஃபில்ட்ரேஷன். இது இன்ஃபில்ட்ரேஷன் இல்லை, இதுக்கு பேர் டெமோகிராபிக் இன்வேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டுக்குள்ள நீ டைரக்டா சண்டை போடுறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆளுகளை அனுப்பு, அவன் அங்கங்க செட்டில் பண்ணு. அவன் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பாக்கியை பார்த்துக்கிடுவான். இன்னைக்கு இதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, எல்லாரும் பார்த்தோமா என்னன்னு தெரியல. ஆடிச்சிறப்பு தள்ளுபடி அல்ல அது. திருநெல்வேலியிலிருந்து மெட்ராஸ் வரக்கூடிய ஹைவேல 60 to 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5000 சதுரடியில் இடம் வேண்டும். எதற்காக? மசூதியை 2 கடையும் கட்டுவதற்காக இடம் வேண்டும். நம்ம ஊர்ல பேப்பர்ல வந்துச்சு, ஹனீஃபா பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூருங்கக்கூடிய பேர்ல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. துலுக்கன் தொழுவதற்காக இடம் கேட்கல, 10 துலுக்கம் இருக்கிற இடத்துல எனக்கு இடம் வேணும்னு கேட்கல. ஒரு ஹைவேல 60 to 80 கிலோமீட்டர் வெளியில எனக்கு வேணும்னு சொன்னா அந்த மசூதி தொழுவதற்கானதா, இல்லைன்னா அந்த ரோட முழுக்க அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கானதா? யாரும் சிந்திக்கல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் இருக்க, தேசிய கொடியை கொண்டு போயாச்சுன்னா தேசிய கலவரம் வரும். ஏன்டா 60-80 கிலோமீட்டர்ல வெளிநாட்டுக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கானே, வெளிநாட்டுக்காரன் இங்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அது ஃபெரா வயலேஷன் ஆகாதா? ஒரு கேஸ் போட துப்பு இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு. இன்னைக்கு எனக்கு இந்த குற்றச்சாட்டு மத்திய அரசுக்கு மேலே இருக்கு. இன்னைக்கு இந்த ஹனீஃபா எனக்கு மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுவரை ஓப்பனாக சொல்லவில்லை. இது இந்த தேசத்துக்கு இவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகவே நான் பார்க்கிறேன். செய்திருக்கணும். 60 to 80 கிலோமீட்டர், இன்னைக்கு 30 கிலோமீட்டர்ல ஒரு மசூதி. எந்த ரோடு வேணாலும் போங்க, ஈசிஆர் போனா 15 கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி. ஹொசூர்ல இருந்து மதுரை போயாச்சுன்னா 30 கிலோமீட்டர்ல ஒரு மசூதி இருக்கும். திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் வந்தாச்சுன்னா அங்க 60 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல ஒரு மசூதி இருக்கும். இது வடக்கு இருந்து தெற்க போகுது. கிழக்கு இருந்து பார்த்தாச்சுன்னா கோயம்புத்தூர்ல இருந்தா, தேனியில் இருந்தா, நீலகிரியில் இருந்தா, கீழே பக்கம் எஸ்பெண்டு செங்கோட்டையில இருந்து வந்தாலும், இந்த பக்கம் களியக்காவிலையில இருந்து வந்தாலும், அங்கேயும் பார்த்தாலும் 20 கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு வலைப்பின்னல் மாதிரி இன்னைக்கு செய்திருக்கான். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்களாதேஷ்ல இருக்கிறவன் எல்லாம் அந்த பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடியமர்த்தி இருக்கான். பன்ருட்டியில போய் பாருங்க, இந்த கேஷ்யூ நட், அண்டி, இவங்க முந்திரி, இந்த முந்திரி உடைக்கிற இண்டஸ்ட்ரியில பார்த்தாச்சுன்னா அங்க பங்களாதேஷ் தொழிற்காரன் இருக்கான். நாமக்கல்ல முட்டை எடுக்கிற இடத்துல போனா பங்களாதேஷ்காரன் இருக்கான். திருப்பூர், கோயம்புத்தூர் கேட்க வேண்டாம். நீலகிரி மலைக்கு போங்க, நீலகிரி மலையில போயாச்சுன்னா இன்னைக்கு விவசாயம் பண்ணதுக்கு லோக்கல்ல ஆள் இல்லை. விவசாய கூலி அம்பிட்டு நம்ம ஆள்கிட்ட கேட்ட ஹிந்திக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் கும்முடி பூண்டிக்கு அப்புறம் எல்லா மொழியும் ஹிந்தி. நம்ம தான் எவனையுமே படிக்க வச்சதே கிடையாது. இருக்கிறவங்க போய் பார்த்து பேச போயாச்சுன்னா அம்பிட்டு வெறும் பங்காளி அக்சென்ட்ல பேசலாம். அவ்வளோ பேரும் கேட்டா நீ இந்தியாவில் உள்ள ஒரு ஆதார் கார்டை வச்சிடறோம், ஏன்னா தீதி கொடுத்து விட்டு அனுப்பிச்சு விட்டுருச்சு அங்கிருந்து. அப்போ எப்படி இந்த தமிழகம் சூழப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு டெரர் நெட்வொர்க். இதுக்கு அடுத்த கட்டத்தை இப்ப திமுக ஆட்சியில் தமிழகம் வந்து விட்டது. இப்ப என்ன பண்றான்? முன்னாடி 5 பேர் அங்க வேலைக்கு இருந்தான். வேலைக்கு இருக்கும்போது முதலாளின்னா காசு வாங்குற முதலாளிகிட்ட. இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ரோட்ல மறிச்சு தொழுகை பண்றான். இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப ஒரு புது சட்டம் போட்டு ஒரு ஆணை. இந்த நாட்டில் இந்த பஞ்சாயத்து ஆக்ட், முனிசிபல் ஆக்ட்னு எல்லாம் உண்டு. அது ரூல்ஸ், ஆக்ட் இல்லை, ரூல்ஸ்ல ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சோ எதை கட்ட வேண்டும் என்றாலும் கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்காம கட்ட முடியாது. இது இந்த நாட்டோட சட்டம். பஞ்சாயத்து பர்மிஷன் கொடுத்தாலும் கூட கட்ட முடியாது.
இது நாட்டோட சட்டம். இதன்படி பல இடங்கள்ல இந்த கட்டடங்கள் வராமல் இருந்தது. இப்போ புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நீ இங்கிருந்து கலெக்டருக்கு லெட்டர் எழுது, 1 மாசத்துக்குள்ள கலெக்டர் பர்மிஷன் கொடுக்காட்ட நீயே கட்டு. அப்ப இது என்ன ஐடியான்னா, இவன் லெட்டர் எழுதுவான், கலெக்டர் பதில் போட மாட்டான், நான் கட்டிட்டேன். இப்ப இந்த ஜனநாயகத்துக்காக நாங்க தான் சொல்லி என்னத்தையோ தூக்கி தூக்கி காட்டுறாங்களே, என்னது அது? ஒரு புஸ்தகம், அது பேர் என்னது? கான்ஸ்டிடியூஷன். ஏன்டா இப்ப இந்த நாட்டில் போட்டிருக்கிற ஒரு ரூல்ஸை வீட்டோ பண்ணி நீ ஒரு ஆர்டர் போட்டிருக்கிய, இப்ப யாரா அன்கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில்? இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு. இப்ப டெய்லி ஒவ்வொரு மசூதிக்கும் சர்ச்சுக்கும் இனிமே லீகலாவே ஒரு பர்மிஷன் கிடைக்க போகிறதுங்க கூடிய தகவல் கூட தெரியாத ஜந்துக்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. முதல்ல துலுக்கனையும் கிறிஸ்தவனையும் குடியமர்த்தினான். இப்ப துலுக்கனும் கிறிஸ்தவனும் அந்த ஊர்ல இருந்து இந்துக்களை விரட்டுவதற்கு சட்ட மாற்றமும் இந்த தமிழகத்தில் செய்யப்பட்டு விட்டது. இந்த சட்டத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப சமீபத்துல ஒரு ஊர்ல, திருநெல்வேலி மாவட்டத்துல ஹிந்துக்கள் போராட்டம். எங்க போராட்டம் தெரியுமா? ஹிந்து கோவிலுக்குள் போராட்டம். நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க போராட்டம், எதுக்காக போராட்டம் தெரியுமா? அந்த ஊர்ல ஒரு பேர் கிறிஸ்தவனா மதம் மாதிரி சர்ச்சை வச்சுட்டானா, அந்த சர்ச்சை அகற்றுவதற்காக ஹிந்துக்கள் ஹிந்து கோவிலுக்குள் போராட்டம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கிறிஸ்தவ ஊர்லயோ ஒரு துலுக்கனோ கிறிஸ்தவனோ 30% இருக்கிற ஊர்ல ஒரு ஹிந்து இப்படி செய்திருக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவன் என்டையர் ஊர் எதுக்குது? அப்ப இந்த கிறிஸ்தவன் அந்த சர்ச்சை வச்சு அவன் பிரச்சனை பண்றான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு பின்னணியில ஒரு அரசாங்கம் இல்லப்ப அவன் செய்வானா அத? அப்ப தமிழகத்தில் உள்ள அரசு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலையும் இந்துக்களை இன அழிப்பு. பங்களாதேஷ்ல நடக்கலைங்க, இன அழிப்பு இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இப்படி திருநெல்வேலியில 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்துக்கள் கோயிலுக்குள் போராட்டம், ஒரு கிறிஸ்தவனை அங்கிருந்து விரட்டுவதற்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இன்று தமிழகத்தில் நிலவி வருகிறது. அப்ப தமிழகம் இன்னொரு பிரிவினைக்கு தயாராகி கொண்டிருக்கிறதான்னு கேட்டோம்னா ஆமாம்னு சொல்லாம நம்ம என்ன சொல்ல முடியும்? அரசாங்கம், ஜிகாதி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு வருத்தமே மத்திய அரசுக்கு மேல, சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் மாநில அரசு செய்யவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கலாமே. உங்களால டைரக்டா பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அஃபிஷியலாவது நீங்க ஒரு லெட்டர் போட்டு அதை பப்ளிஷ் பண்ணுங்களேன் 10 பேப்பர்ல. இப்ப என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு புது கோரிக்கை வந்திருக்கு. என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னா, என்ஐஏ தமிழ்நாட்டில் விசாரணை நடத்தப்படாதான். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பயங்கரவாதி ஏதோ அவனாவது பிடிக்கிறான், ஒரு 5-10 பேர், லட்சத்துல 10 பேரையாவது பிடிக்க வர்றான். இப்ப அது செய்யக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை. அதுக்கு ஆதரவா நம்ம ஊரில் உள்ள ஆளுங்கட்சியில் வாங்கி திங்கிறவன், ஆளுங்கட்சி காலை நக்கிறவன், ஆளுங்கட்சி போறதெல்லாம் வாங்கி குடிக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து இப்ப என்னடான்னா அப்ப அதுக்கு இப்ப ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அப்பப்போ இந்த மேடையில் இவர்கள்லாம் பேசுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன். அவருக்கு ஒருவருக்கே நாங்கள் பயப்படுவோம், இதெல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது, நாங்கள் எப்படிப்பட்டதையும் நாங்கள் வெற்றி கொள்வோம், கர்பாவை நாங்கள் அங்கே மீட்கவில்லையா, ஒட்டகத்துக்கு மேல இருந்து குதிரையை நாங்கள் தாக்கவில்லையா, பேசி கேட்டுருவாங்க. இந்த பயான்னு சொல்லி கேட்க முடிய மாட்டேங்குதுயா. என்ன கஞ்சியை குடிச்சிட்டு கத்துறானோ, அடி வயத்திலிருந்து அப்படி கத்துறாங்க. இதையும் கேட்டுக்கிட்டு 10 பையனுங்க ரோட்ல படிப்பையும் விட்டுப்புட்டு நாசமா போறவனுங்க ரோட்ல சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கான். ஆனா இவ்வளவு வீரர்கள் தானே நீங்க, உங்களுக்கு ஆதரவா இங்க ஒரு அரசும் இருக்குல்ல, அப்புறம் என்னையக்கு நீ ஏன்டா பயப்படுற? அப்ப நீ அஞ்சா நஞ்ச அல்டாப் இன்ஜன்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஏண்டா உனக்கு ஒரு எண்ணெயவே உன்னால தாக்கு பிடிக்க முடியல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஜெயராமண்ண முதல்ல தொடங்கும் போது அதுதான் சொன்னாரு, 137 பேர் இதுவரை நம்ம ஜிகாதிகளால் கொல்லப்பட்டவர்கள் தமிழகத்துல. நம்மகிட்ட இருக்கிற டேட்டா படி 137 பேரை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்க ரோட்ல வேலை செய்யறோம்டா. ஏண்டா உன்னால ஒரு என்ஐஏ அரஸ்ட தாங்க முடியலடா, நாங்க இவ்வளவு பேரை பலி கொடுத்து இந்த வேலை செய்யறோம்னா
எங்க டிஎன்ஏல வீரம் இருக்குடா. நீ ஒட்டுண்ணி. நீ ஏன் ஒட்டுண்ணா? உனக்கு ஆதரவான அரசு இருந்தா நீ வீரம் பேசுவேன். உனக்கு ஆதரவு இல்லாத அரசு இருந்தா நீ காலில் விழுந்து கெஞ்சுவேன். இந்த உண்மையை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்துக்கள் புரிஞ்சுக்கணும்? இதான் அடிக்கடி நம்ம வீரத்துறவியை அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். என்ன சொல்ற, இந்த புழு கூட நீ அடிச்சு கொல்லும் போது கடைசி நேரத்தில் கூட அந்த தலையை லேசா தூக்குமா, அப்ப கூட தான் திருப்பி அடிக்கணும்னு. அப்படி கூட இடமெடுத்த ஹிந்துவே நீ இல்லையே, நீ லேசா சிரிப்பார் அவன் காணாம போடுவான்னு. இதுவரை நாம் செய்ய தவறியதுனால் இன்னைக்கு இந்த விஷயம் தமிழகத்தில் நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்குள்ள நோக்கத்துல நம்ம பார்க்கும்போது இதே தவறுகளைத்தான் இந்த பாரத நாடு பிரிவினைக்கு முன் செய்தது. ஆனால் இந்த மாதிரியான அங்க இதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதே சிச்சுவேஷன் அன்னைக்கு பெங்கால்ல சுகவர்த்திங்கக்கூடியவர் அங்க உள்ள பிரைம் மினிஸ்டர், அப்ப பிரைம் மினிஸ்டர் அந்த மாகாணத்தில் உள்ளவர், அவன் நேரடி நடவடிக்கையில் கலவரம் செய்கிறான். போலீஸ் கீலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்துக்களை கொண்டு கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு பேர், நான் ஆசையே என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் உள்ளவ எல்லாரும் உங்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு கோபால் பத்தான்னு பேர் வைங்க. இந்த கோபால் பத்தாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பெங்கால்ல அடக்குமுறை நடக்குது. அந்த கோபால் பத்தாங்கிற ஒரு கறிக்கடை வச்சிருந்தவர் கோபால் பத்தா ஒரு முடிவு பண்ணார், ஒண்ணுக்கு 10 கலவரம் நடந்துச்சு. இதை இன்னைக்குதான் புதுசா இவங்க இங்கிலீஷ்காரங்கள்லாம் டூல் கிட்னு எல்லாம் சொல்றாங்க. நம்மால் அன்னைக்கே டூல் கிட் போட்டான். நம்மால் போட்ட டூல் கிட்டு வங்கதேசத்தில் கல்கட்டா கலவரம் என்பது தீர்ந்து விட்டது. இன்னைக்கும் பாருங்க, 7 லட்சம் இந்து டாக்கா வீதியில வந்தான், கலவரம் நின்றுதா இல்லையா? அந்த டயலாக் ஞாபகம், சிங்கம் சிங்கிள் பண்ணி சிங்கம் தன்னை சிங்கம்னு உணர்ல. சிங்கம் தன்னை சிங்கம்னு உணர்ந்திருந்தா 47 இந்த பாரத நாடு பிரிவுபட்டு இருக்காது, பிளவுபட்டு இருக்காது. இன்னைக்கும் சிங்கம் தன்னை சிங்கம் என்று நினைக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு காலையில வரும்போது ராஜேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்னைக்கு தேசிய கொடிக்குள்ள பேரணிக்கு கரூரில் தடை. ஏனா தெரியுமா? பைக்கில் போனவங்க எல்லாம் ஹெல்மெட் போடலையா. நியாயமான காரணம் இல்லையா? இங்க ஒருத்தர் மீட்டிங்க்கு வர்றாரு, அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு பெருந்தகை, அவர் பல கட்சிக்கு போனவர். அவர்னால என்ன, செல்வ பெருந்தகை. பெருந்தகைன்னு தகமையாளர்னு அர்த்தம். ஆனா அவருக்கே தான் அதை ஆக்கி விடுவார். அவர் தகமையாளர் கிடையாது. அவருக்கு கூட்டத்துக்கு போறோம், 3 பேர் போறோம் பைக்கில் ஹெல்மெட் இல்லாம. எல்லா போலீஸ்காரங்களும் செல்யூட் அடிச்சு விடுறாங்க. அப்ப எனக்கு அப்ப கூட ஒரு சந்தேகம் வருது, செல்வ பெருந்தகை தனியா ஒரு ஐபிசி ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா, இல்லைன்னா கரூர்ல மட்டும் பிஜேபிக்குன்னு தனி ஐபிசி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப மோடிட்டு தான் கேட்கணும், இப்ப ஐபிசி இல்லையே, இப்ப பாரதிய நியாய இதுன்னு அதுல கூட இப்படி ஏதாவது சட்டத்துல ஏதாவது அவங்கள்ட்ட கேட்டா தெரியும், கட்சிக்காரர்கள்ட்ட கேட்டா தான் தெரியும். அப்படி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால எப்படிப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கோபால் பத்தா எப்படி என்று ஒரு தனி ஆளாக இருந்து கோபால் பத்தா பின் எல்லா இந்துக்களும் ஒருங்கிணைந்தார்கள், அன்று வெற்றியை நாட்டினார்கள். 1980 83 வரை கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்க வேண்டும் என்ற கலவரம் நடந்தது. திட்டமிட்டு கிறிஸ்தவர்கள் கலவரம் செய்தார்கள். ஹிந்து அமைப்புகள் அந்த மாவட்டத்தை காப்பாற்றியது. தமிழ்நாட்டில் நமக்கு தோல்வி வரலாறே கிடையாது. இதுவரை அசம்பிளியில ஒரு அறிவிப்பு ஜெயலலிதா அறிவிச்சு அதப்பம் பின்வாங்கினாங்கிறது ரொம்ப குறைவு. என்ன இந்த மதமாற்ற தடை சட்டம், இந்த ஆசிரியர் இந்த மாதிரி 2-3 சொல்லுவாங்க. இந்த அம்மா துலுக்க ஓட்டு வேணும் என்பதற்காக ஒரு அறிவிப்பு செய்தது. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கே அந்த அம்மா செய்த துரோகமாக நான் பார்க்கிறேன். அந்த அம்மா மாண்டைய ஐயங்கார் தானே அந்த அம்மா. இந்த மாண்டைய ஐயங்கார்கள்லாம் எப்படின்னா, அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தீபாவளி நாளில் ஹைதர் துப்பு படம் நேரம் அந்த ஊரில் போய் எல்லா இந்துக்களையும் கொன்ற காரணத்தினால் இன்னைக்கு வர மாண்டையம் ஐயங்கார்கள் குடும்பத்தில் தீபாவளி கொண்டாட்டம் என்பது கிடையாது. ஆனால் இந்த தீபாவளி கொண்டாட்டம் தடுப்பதற்கு காரணமாக இருந்த ஹைதருக்கும் திப்புவுக்கும் மணிமண்டபம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்து திண்டுக்கல்ல இடமும் பார்த்தாங்க. திண்டுக்கல்ல இருக்கிற ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஹிந்துவும் போராடினான்.
இன்னைக்கு வர அரசாங்க இடத்தில் மணிமண்டபம் கிடையாது. தமிழ்நாட்டு ஹிந்து சாதிச்சாங்க. சிங்கம் இதுதான். அதுக்கு பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்து ஆட்சி நடத்தும் கட்டியலுக்கு பதிலாக வேற கட்டியலுக்கு போக வேண்டி வந்தது. இது இறைவன் எழுதிய தீர்ப்பு. விதியை யாராலும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணம். நான் தைரியமா எங்க வேணாலும் என்னால் சொல்ல முடியும். முதலாவதாக தாய்மதம் திருப்பக்கூடிய கர் வாபசி என்பதை முதல்ல நடத்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு. விடுதலைக்கு அப்புறம் அந்த பெருமை நம்ம வேதாந்தம்ஜி அவர்களை சேரும். விடிந்தகரை கிராமத்தில் அவர்கள் இந்த தாய்மதம் திருப்பக்கூடியதை பண்ணாங்க. இன்னைக்கு அதை நாடு முழுவதும் இன்னைக்கு அதை கர் வாபசிங்கக்கூடிய பேர்ல நாம் கடைபிடித்து வருகிறோம். நம்ம தான் கர்வாபசிக்கு முதல்ல வித்துட்டோம். முதல்ல அண்ணன் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த வருஷம் உன்னதமான வருஷம். ஏன்னா இந்த வருஷம் தான் 500 ஆண்டு கால அடிமை சங்கிலி உடைக்கப்பட்டு ராமனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. 500 ஆண்டுகள் கழிஞ்சு இந்த வருஷம் தான். ஆனா எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். இந்த ராம ஜென்மபூமி போராட்டத்துக்கு வித்திட்டது நம்ம இந்து முன்னணி பேரமைப்புங்கக்கூடியது நம்ம யாருக்கும் தெரியாது. வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மீட்பு போராட்டம், ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி பிரதிஷ்டை செய்தோம். அப்ப கேட்டாங்க நமக்குள்ள RSSல இந்த அறிக்கைகள் வாசிக்கும் போது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் சொன்ன உடனே, ஆளே இல்லாத தமிழ்நாட்டில் இப்படி சாதிக்க முடியும்னா ஏன் உத்தரப்பிரதேசல சாதிக்க முடியாதுன்னு கேள்வி கேட்டார்கள். அதில் உதயமானதுதான் ராம ஜென்மபூமி அமைப்பு. இன்னைக்கு ராம ஜென்மபூமி தான் மீட்பின் அடையாளம் என்றால் அந்த அடையாளத்துக்கு அடிக்கல் நாட்டினது நம்ம தமிழ்நாடு. அதனால தமிழனுக்குள்ள வரலாறு என்பது பாரதத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்ததுதான் இந்துக்களின் வரலாறும் கூட. ஹிந்து வாக்கு வங்கி வீதி வீதியாக சொன்னோம். பிஜேபிங்க கூடிய பார்ட்டி பேர்ல எழுதி வச்சு கூட தெரியாது. 84ல ஏதோ வாஜ்பாய்லாம் வந்த பிறந்த ஏதோ 4 பேருக்கு பிஜேபின்னு ஒரு பார்ட்டி தெரியும். இதோ பழனிக்குமார் அண்ணா வந்திருக்கார். 1984ல சுயேட்சையாக இந்து முன்னணி என்ற பெயரில் பாலச்சந்தர் என்பவரை பத்மநாபபுரத்தில் நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். ஹிந்து வாக்கு வங்கியை சாதித்து காட்டியவர்களும் நம்ம தான். அதனால இந்த போராட்டம், இந்த வெற்றி வரலாறு என்பது இந்துக்களுக்கே உரியது. பாருங்க, இன்னைக்கு நம்ம அயோத்தியாவுக்கு வேண்டி கொண்டாடுறோம். இன்னையிலிருந்து 800 வருஷம் முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் கோவிலை இடிச்சா லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிரை கொடுத்து இன்னைக்கு ரங்கநாதருக்கு அங்க கோயில் கட்ட. இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போகும்போது வெள்ள கோபுரத்தை பார்க்கிறோம். என்ன நினைப்போம்? HRNC பணம் கொடுக்கல போல, அதான் கலர் அடிக்கலேன்னு நினைப்போம். அந்த வெள்ளை கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக வெள்ளையம்மாள் உயிரை நீத்தார். 12,000 பேர் ஒரே நாளில் செத்தாங்க அந்த கோவிலுக்காக. 48 ஆண்டுகள் நடந்த போராட்டம். முதல்ல அயோத்தியாவுக்கு முன்னோடியே நம்ம தான் ரங்கநாதரை கொண்டு வச்சிருக்கோம். மதுரை மீனாட்சியை கொண்டு நம்ம வச்சோம். அதுல பார்த்தாச்சுன்னு சொன்னாரு ஒரு 12 சிவாச்சாரியார்கள் கடைசி வரை சண்டை போட்டு செத்து போறாங்க. ஒரு பையன் மட்டும் தனியா ஓட விட்டுறாங்க. அவன் தான் கடைசியா எங்க சுவாமி இருக்குன்னு சொல்லி அதை பண்ணான். இப்ப பாருங்க, சமீபத்தில் இந்த வருஷம் சமயபுரம் கோயில்ல தீ எரிஞ்சு விழுந்துச்சு. பூஜை செய்து கொண்டிருந்த சிவாச்சாரியார் அம்பாள் மேல தீ விழக்கூடாதுன்னு அம்பாள் மேல கட்டிக்கிட்டு தன் முதுகில் தீயை வாங்கி ஆஸ்பத்திரியில கிடந்தார் பல நாளா. நம்ம யாருக்கு அது தெரியாது. நம்ம ஒரு சமயபுரத்தில் இப்ப நடந்துச்சு. அப்ப அன்னைக்கு மதுரையிலையும் ரங்கநாதர் கோவிலிலும் போராடின அதே போராட்ட ரத்தம் இன்னைக்கும் இந்த நாட்டில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில சிறுவாச்சூர் கோயில உடைச்ச உடனே திருப்பி சாமி கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம கோபிநாத் அதுக்காக உதவி செய்தார், கைது செய்யப்பட்டார். அந்த போராட்ட பரம்பரை தொடர்கிறது. நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் துணுக்கன்றிருந்து காப்பாற்றப்பட்டதுன்னு பார்த்தாச்சுன்னா, எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் வீரமாக எதிர்த்து போரிட்டார்களோ அதெல்லாம் காப்பாற்றப்பட்டது. இந்த நாடு பிரிக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இதே மாதிரியாக பல இடங்களில் சின்ன சின்னதாக இந்துக்கள் போராடுகிறார்கள், வெற்றி பெற்று வருகிறார்கள். பல பிரச்சனைகளையும் சமாளித்து இன்னும் அந்த பணியை செய்து வருகிறார்கள். நமக்குள்ள நம்பிக்கை என்னவாக இருக்கணும்னா, பார்ட்டிஷன்ல இருந்து 2 பாடம் படிக்கணும்.
ஒன்று நெகட்டிவான பாடம். என்ன பாடம்? ஹிந்துக்கள் ஒற்றுமை இழக்கக்கூடாது, முதல் பாடம். ரெண்டாவது பாடம், எதிரிக்கு இடம் கொடுக்க கூடாது. இது ரெண்டு தான் பார்ட்டிஷன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த ரெண்டு பாடத்தை நாம் படிக்க தவறியாதனால்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வருத்தம் உண்டு, ஆனா கோபாலஜி அகண்ட பாரதம் பார்க்கணும்னு நம்ம பார்ப்போம். இந்த வீர உரையை கேட்ட பின்னே நம்முள்ளே அந்த உணர்வு என்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொள்வதற்காக இப்போது நாம் சபதம் ஏற்போம். அதை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கவனமாக காதில் வாங்கி மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டும். ஒரு சிறிய சிரமம் எடுத்துக்கலாம், தேசத்துக்காக சின்ன சிரமம் எடுத்துக்கலாம். எழுந்து நின்று நீங்கள் உங்கள் இதயத்திலே உங்கள் கையை வைத்து கண்களை மூடிக்கொண்டு மனமாற உருக்கமாக வேண்டுங்கள். கூட்டு பிரார்த்தனை என்பது இந்துக்களுக்கு பழக்கம் அல்ல, ஆனால் கூட்டு பிரார்த்தனை பலம் அதிகமாக இருக்கிறது. வீர சபதம் இதுதான். நான் சொல்ல சொல்ல மனதிலே உள்வாங்கி சொல்லுங்கள். தயவு செய்து மொபைல் போன் வச்சிருக்க தயவு செய்து பேசாதீங்க, சைலண்ட் மோட்ல போடுங்க. வேண்டுகோள். இது முக்கியமான நாள், பாரதத்தின் எதிர்காலம். சபதத்தை ஆரம்பிக்கின்றேன். சர்வ சக்தி வாய்ந்த இறைவனையும் நம் முன்னோர்களையும் நினைவில் கொண்டு சபதம் ஏற்கிறேன். 1947 நாடு பிரிவினையான நாள் முதல் இந்துக்கள் பலவீனம் அடைந்து வருகின்றனர். நாட்டிற்கு உள்ளும் வெளியிலும் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் பலமடைந்து வருகிறார்கள். இந்த நிலையை மாற்ற பாரதம் மீண்டும் அகண்ட பரிபூரண ஹிந்துஸ்தானமாக மாற வேண்டும். பக்தியும் சக்தியும் வாய்ந்த ஒரு சிலர் முனைந்து முற்பட்டால் இந்த உணர்வை பரப்ப முடியும். இதற்காக என்னை நானே அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இந்த சபதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். என்னுடைய தொடர்பில் வருகிற அனைவருக்கும் இந்த உணர்வை ஏற்படுத்துவேன். இதற்கு முதல் படியாக பாரத நாடு கடந்த 1000 ஆண்டுகளில் இழந்த நிலப்பரப்பை மீட்போம். இழந்த இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக்குவோம். இழந்த கோவில்கள் அனைத்தையும் மீட்போம். இருக்கும் கோயில்களை உயிரோட்டம் உள்ளவையாக மாற்றுவோம். பாரதத்தை ஹிந்து சாம்ராஜ்யம் என்று அறிவிக்க வைப்பதற்காக அனைத்து தியாகங்களையும் செய்வேன் என்று உறுதி பூணுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.